ஓம் சாய்ராம். எந்த ஒரு காலகட்டத்திலையும் பாபா நம்மளை கைவிட மாட்டாருன்னு சொல்லி முதல்ல மனசார நாம் நம்பணும். நம்மளுடைய நம்பிக்கையும் பாபாவினுடைய அருளும் நம்முடன் இருக்கும் வரை எந்த சங்கடமும் நம்மை பாதிக்காது. இன்னைக்கு பாபா தூங்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆறுதல்களையும் தேர்தல்களையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாங்களா? இன்னைக்கு நாள் முழுசுக்கும் நல்லபடியாக இருந்ததா என் குழந்தையே? எப்போவுமே என்னையே நினச்சிக்கிட்டு நீ உன்னுடைய எல்லா வேலைகளையும் செய்கிற, அதில் நிறைய நேரங்களில் உனக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து குவியுது. நீ என்ன நினைக்கிறியோ அது அத்தனையையும் உன்னால் சாதிக்க முடியுது. எதனால் தெரியுமா? உன்னுடைய உற்சாகமான மனப்பாங்கு. எப்பவும் மனசை குழந்தை மாதிரி வச்சுக்கோ. எந்த ஒரு விஷயமும் உன்னை பாதிக்காத மாதிரி பார்த்துக்கோ. என்ன கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு எனக்கு என் சாயருளோட நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி அந்த சங்கடத்துக்கிட்ட சொல்லு. அப்போ உனக்கு ஏதாவது ஒரு தோல்வி வந்தால் கூட அதனால் பெரிய பாதிப்போ இல்லை அதனால் வரக்கூடிய விளைவோ உன்னை பாதிக்காது. நீ அதை நினச்சி துக்கப்படவும் மாட்ட, சந்தோஷப்படவும் மாட்ட. எப்படியும் எனக்கு இது நாளைக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கை மட்டும் நீ வச்சா போதும். எந்த ஒரு சின்ன சங்கடமாக இருந்தாலும் சரி, பெரிய சங்கடமாக இருந்தாலும் சரி, அது உன்னை பாதிக்காது. இன்னைக்கு நாள் முழுசுக்கும் நீ உழைச்சிருக்கிற, அதில் கிடைக்கக்கூடிய பலன் நிச்சயமாக உன்னை மகிழ்விக்கும். ஒரு சில நேரங்களில் அந்த நாள் முழுக்க நீ கஷ்டப்பட்டும் நீ எதிர்பார்த்த பலன் கூட கிடைக்காம போயிருக்கலாம். அதனால் நீ கஷ்டமும் பட்டிருக்கலாம். ஆனால் நீ அந்த கவலையை உன் மனசுக்கு கொண்டு போகாத. ஏன்னா மனசு நீ எதை கொடுக்குறியோ அதையே யோசித்து யோசித்து அதுவும் குழம்பி உன்னையும் குழப்போம். பல பிரச்சனைகளுக்கு காரணம், பலவிதமான நோய்களுக்கு காரணமே கவலை தான். உன்னுடைய மனசுலேயும் சரி, புத்தியிலையும் சரி, கவலைக்கு இடமே கொடுக்காத. தினமும் நீ தூங்கிறதுக்கு முன்னால் என் கூட ஒரு 2 நிமிஷம் பேசுகிற வழக்கத்தை வச்சுக்கோ. பாபா, எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் நடந்தது பாபா, நான் இந்த விஷயத்தை ரொம்ப உற்சாகமாக செஞ்சேன், எனக்கு இதில் நல்ல பலன்கள் கிடைச்சிது பாபா, ரொம்ப நன்றி பாபா அப்படின்னு சொல்லு. நானும் சந்தோஷப்படுவேன். அதே நேரத்தில் இந்த நாள் முழுசுக்கும் நீ கஷ்டப்பட்டும் ஒரு சில நேரம் உனக்கு அதற்கான பலன் கிடைக்காம போயிருக்கலாம். அந்த மாதிரி தருணங்களில் நீ பாபா, நான் இவ்வளோ உழைச்சேன் பாபா, ஆனால் எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கல, எனக்கு இது ரொம்பவே வருத்தத்தை கொடுக்குது பாபான்னு சொல்லி உன்னுடைய மனசில் இருக்கிற கவலை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி புலம்பி தீத்துடு. எல்லா பாரத்தையும் என் பாதத்தில் இறக்கி வச்சுடு. நாளைக்காவது எனக்கு நல்லது கிடைக்குமா பாபா, சொல்லுங்க பாபான்னு சொல்லி என்கிட்ட கேளு. நிச்சயமாக உன்னுடைய குழப்பமான மனநிலையில் இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கு அடுத்த நாள் நல்ல விதமாக தொடங்கிறதுக்கான நல்ல ஒரு நம்பிக்கையை உன் சாய் நான் தருவேன். எப்பவும் என்கிட்ட கிடைச்சதுக்கு நன்றி சொல்லு, கிடைக்க போகிறதுக்கும் நன்றி சொல்லு, இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கும் நன்றி சொல்லு. ஏன்னா எப்பவுமே மனிதனாக பிறந்தவன் நன்றி மறக்கக்கூடாது. அதுலேயும் நீ என்னுடைய பிரியமான பக்தன். உன்னுடைய நல்ல செயல்களும் நல்ல நடத்தையும் தான் என்கிட்ட உன்னை கொண்டு வந்து சேர்த்துருக்குது. இது எப்பவுமே நீடிச்சு நிலைக்கணும். ஏன்னா என்னுடைய பக்தர்களுடைய நல்ல குணங்கள் மேலே மேலே பல்கி பெருகணுமே தவிர்த்து அதில் சின்ன ஒரு சறுக்கலோ குறைகளோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீ என்ன செஞ்சிருந்தாலும் சரி, அதை நீ அப்போ என்கிட்ட பேசி உன் மனசில் இருக்கிற சந்தோஷத்தையும் சொல்லிடு, சங்கடத்தையும் கொட்டி தீத்துடு. பாபா, ஒருவேளை நான் இன்னைக்கு ஏதாவது தவறுகள் செய்திருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லு. இதையே உன்னை படைச்ச கடவுள்கிட்டையும் சொல்லு. உனக்கு கொடுத்த அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல மறக்காதே. தினமும் தூங்கிறதுக்கு முன்னால் 2 நிமிஷம் மனசால் இப்படி பிரார்த்தனை செய்யி உன்னுடைய தவறுகளுக்கு கடவுளிடத்தில் மன்னி
மன்னிப்பு கேள், எனக்கு கொடுத்தது எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லி நன்றி தெரிவிச்சுட்டு என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துங்க கடவுளேன்னு சொல்லி நீ உன்னுடைய மனதார உன்னுடைய பிரார்த்தனையை கடவுள்கிட்ட வச்சுட்டு நிம்மதியாக மனசை ஒருநிலைப்படுத்திட்டு கடவுளை மனசால் நினச்சி உனக்கு பிடிச்ச நாமத்தை சொல்லி இறை நாம ஜபம் செஞ்சுட்டு ரொம்ப நேரம் செய்யணும்னு இல்லை, 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ சொன்னால் கூட போதும். ராமா ராமான்னு சொன்னாலும் சரி, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னாலும் சரி, முருகா முருகான்னு சொன்னாலும் சரி, சிவசிவான்னு இருந்தாலும் சரி, உன் மனசுக்கு எந்த நாமத்தை சொன்னால் உனக்கு ஆறுதல் கிடைக்கிறதோ அதை சொல்லிட்டு நிம்மதியாக அமைதியாக தூங்கப்போ. நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கிறேன், எதை நினச்சும் கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் துன்பம் உன்னை தொட்டு பார்க்க நான் அனுமதிக்க மாட்டேன். இப்போ இருக்கிற கஷ்டம்லாம் நிரந்தரம் கிடையாது, எல்லாம் சரியாகும். என் அருள் ஆசீர்வாதத்தோட நீ நிம்மதியாக சந்தோஷமாக சௌக்கியமாக வாழ்வ. நாளைய விடியல் உனக்கு இந்த உன் சாய் அருளோடு நல்லதாகவே விடியும். ஓம் சாய்ராம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாபாவை மனசால நம்பி பாபா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்டை கீழே தெரிவியுங்க. ஓம் சாய்ராம்னு பதிவிடுங்க. உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தையும் பாபா சரி செய்வார். இந்த சேனலில் வரக்கூடிய ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் மறந்துடாதீங்க. பல பாபாவினுடைய அற்புதமான பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி. ஜெய ஜெய சாயி.